மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரை தோழமை இயக்கங்களை மரியாதையோடு நடத்தக்கூடியவர்கள். அவருடைய எண்ணங்களை மாண்பு முதலமைச்சர்கள் மிக சிறப்பாக அவர்களுக்கு தேவையான அந்த மரியாதை என்பது மிக முக்கியமானது என்பதை மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரை தொடர்ந்து தோழமை இயக்கங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி தேர்தல் களத்தோடு நிறைவு பெறுவதல்ல, தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை மாண்பு முதலமைச்சர்கள் உருவாக்கி அதை செயல்படுத்தி வருகின்றார்கள். இந்தியாவிலே இப்படி ஒரு அரசியல் தலைவரை நாம் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தோழமை இயக்கங்களையும் அரவணைத்து செல்கின்ற மாற்று கருத்துடைய சிந்தனைகள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் அதையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தோழமை இயக்கங்களை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மக்களை பார்க்குறவங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. கட்சி தொடர்ந்து திமுகவை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்க எல்லா கட்சிகளுக்கும் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னால் தானே அவங்களுடைய இருப்பை காட்ட முடியும். பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அல்ல புதிய கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னால்தான் தங்களுடைய கட்சி இருப்பதைப் போல மக்கள் மனதில் எடுத்து செல்ல முடியும் என்பதில் அவர்கள் அதற்கான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை யார் எந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. நாங்கள் மக்களோடு மக்களாக முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக என்னுடைய கரூர் மாவட்டத்தில் 1111 வாக்குச்சாவடிகளிலும் வெல்லும் தமிழ் பெண்கள் ஸ்டாலின் மகளிர் படை வீடு வாரியாக சென்று அரசனுடைய திட்டங்களை இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி வரக்கூடிய தேர்தல் களத்தில் மாண்பு முதலமைச்சர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை, தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மக்கள். அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் களம் என்பது மற்றவர்களை பற்றி நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இருந்தாலும் கூட முழுமையாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான தொகுதிகளில் மாண்பு முதலமைச்சர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பார்கள். நான் அந்த கரூரில் மாவட்ட செயலாளர் உங்களை பற்றி ஒரே குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி யாரையாவது பற்றி பேசிட்டு